அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதியான இன்று என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சந்திர கிரகண நாளா அமைஞ்சிருக்குதுங்க. இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், இன்றைய நாள்ல உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை சந்திர கிரகணம் அமையுதுங்க. பௌர்ணமி திதி அஸ்வினி நட்சத்திரத்தில் ராகு கிரகஸ்த பார்சுவ சந்திர கிரகணம் நிகழ்கிறது. கிரகணம் ஆரம்பம் இரவு 1:05 மணி முதல் மத்தியமம் இரவு 1:44 மணி வரை கிரகண முடிவு ஏற்படுது. கிரகண முடிவு இரவு 2:23 அஸ்வினி ரேவதி பரணி மகம் மூலம் நட்சத்திரங்களிலும் சனிக்கிழமைகளிலும் பிறந்தவர்கள் கிரகண சாந்தி செய்து கொள்ள வேண்டுங்க. இரவு 7:30 மணிக்கு மேல் எதுவும் சாப்பிடக்கூடாது. வயோதிகர்கள், குழந்தைகள், நோயாளிகள், கர்ப்பிணி பெண்மணிகள் ஆகியோருக்கு விதிவிலக்கு. அதே மாதிரி கருவுற்ற பெண்மணிகள் சந்திர கிரகணத்தை பார்க்க கூடாது. கருவில் உள்ள சிசு பாதிக்கப்படும் என கூறப்படுது. சந்திர கிரகணம் பிடிக்கும் போது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது மகத்தான புண்ணிய பலனை தருங்க. சூரிய கிரகணத்தில் கிரகணம் விடுபடும் போதும் சந்திர கிரகணத்தில் கிரகணம் ஆரம்பிக்கும் போதும் முன்னோர்களுக்கு, அதாவது தாய் தந்தை இல்லாதவர்கள் இந்த கிரகணம் நிகழும் போது அவர்களுக்கு திதி கொடுப்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்குங்க. மேசராசினியர்கள் இன்றைய நாள்ல உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குடும்ப சூழ்நிலையில் மன நிம்மதி கிடைக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும். காரணமே இல்லாமல் தடைப்பட்டு வந்த அனைத்து நன்மைகளும் உங்களை தேடி வர இருக்குதுங்க. குறிப்பாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. குடும்ப பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்றிருக்கு. குறிப்பா இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் ஆகிய கிரகணங்கள் நிகழும் போது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக பித்ருபாக்கியம் இல்லாதவர்களுக்கு பித்ருபாக்கிய யோகம் கிடைக்கும் என்பது தெய்வீகமாக கூறப்படுகிறது. அதே மாதிரி குழந்தைகளுடைய படிப்பு நல்லபடியாக நடைபெறுங்க. அவர்களுடைய உயர்கல்விக்கு தேவையான உதவிகள் தானாகவே உங்களை தேடி வர இருக்குது. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி குறைந்து வந்த நிலையில அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. மேசராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இன்றைய நாள்ல எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்று பார்க்கும்போது பொருளாதார நிலை மேன்மை அடைய இருக்குது. இதனால் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்க காட்டுதுங்க. மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள்ல உங்களுடைய முன்னோர்களை வழிபடுவதன் மூலமாக உத்தியோகம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சிறந்த சுபபலம் பெறுதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. பலருக்கு இடமாற்றமும் அதன் காரணமாக கூடுதல் சலுகைகளும் கிடைக்க இருக்குதுங்க. அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல வியக்கத்தக்க ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. உத்தியோகத்தில் பின்னடைவு ஏற்பட்டு வந்த நிலையில இந்த முன்னேற்றம் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரக்கூடிய ஒரு நாளா அமைஞ்சிருக்குதுங்க. வேலையை விட்டுவிடலாமா என்ற எண்ணம் கூட நீங்கி இந்த வேலையில் நிலைத்து நிற்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு ஏற்பட இருக்குது. அது மட்டும் இல்லாம மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் மேலதிகாரியுடைய ஆதரவும் கிடைக்க இருப்பது எதிர்பாராத ஒரு முன்னேற்றத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பிரதான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ள நிலையில இன்றைய நாள்ல இருந்து எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. உற்பத்தியை அதிகரிக்க வேண்டி இருக்குங்க. உலக அளவில் சந்தை நிலவரம் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக அமைய இருக்குது. இதன் காரணமாக லாபம் படிப்படியாக அதிகரிப்பதை அனுபவத்துல உங்களால பார்க்க முடியுதுங்க. குறிப்பா நீங்கள் ஆயத்த ஆடைகள், ஆபரணங்கள் ஆகியவற்றுடைய ஏற்றுமதி பல மடங்கு உயர இருக்குது. வருடத்தின் பிற்பகுதியில குறிப்பாக இந்த பண்டிகை நாட்கள்ல ஆடை உற்பத்தியாக இருந்தாலும் சரி அல்லது நகை மற்றும் ஆடம்பர உற்பத்தியில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம்
எதிர்பாராத விதத்தில் அமைய இருக்குதுங்க. இதனால் லாபமும் அதிகரிக்க இருக்குது. பலர் வெளிநாடு சென்று வாய்ப்பும் அதன் மூலம் உற்பத்தியினுடைய தரத்தை உயர்த்துவதற்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. மேஷ ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு தேவையான நிதியுதவியும் சரி, அரசாங்கத்தினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இன்றைய நாள் அமைய இருக்குதுங்க. மேஷ ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இன்றைய நாள் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது கர்நாடக சங்கீத வித்வான்கள், அமெரிக்கா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இவற்றின் மூலமாக வருமானமும் அதிகரிக்க இருக்குதுங்க. திரைப்படத்துறையினருக்கு இதுவரை கண்டிராத அளவிற்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக இன்றைய நாள் அமைய இருக்குதுங்க. இந்த இன்றைய நாள்ல உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் அனைத்துமே நீங்கி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா இன்றைய நாள் அமைய இருக்குதுங்க. மேஷ ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகநிலைகள் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. கட்சியில் ஆதரவு பெருக இருக்குதுங்க. மேல்மட்ட தலைவர்களுடைய நம்பிக்கைக்கு அபிமானத்திற்கும் உரியவர்களாக நீங்க திகழ இருக்கீங்க. இருந்தாலும் இதுவே உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. குறிப்பாக எப்போது கீழே இறங்கினால் காத்து கொண்டிருக்கும் சக அரசியல்வாதிகளிலிருந்து எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. மேஷ ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு வித்யாகாரகரான புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்குதுங்க. இதனால கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. உங்களுடைய விருப்பப்படி உயர்கல்விக்கு இடமும் கிடைக்குங்க. பலருக்கு அமெரிக்கா, சிங்கப்பூர் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சென்று விசேஷ படிப்பு படிப்பதற்கு கல்வி உதவித்தொகை கிடைக்க இருக்குதுங்க. மேஷ ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு முழுவதும் மழை குரு பகவானுடைய அதிகாரத்திலும் விவசாயம் சனி பகவானுடைய கட்டுப்பாட்டிலும் உள்ளதால நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. தண்ணீர் வசதிக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. நவீன விவசாய வசதிகள் எதிர்பாராத தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. மேஷ ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு பல நன்மைகளை உங்களுக்கு பரிசாக தர காத்திருக்குதுங்க. கிரக நிலைகள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுங்க. கவலைப்படும் அளவிற்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காது. மொத்தத்துல மேஷராசினியர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு எண்ணற்ற நன்மைகள், எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. மேஷராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இன்றைய நாள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஒரு முறை திருக்கொள்ளிக்காடு மற்றும் திருநள்ளாறு சென்று தீபம் ஏற்றி வைத்து தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மேஷராசினியர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய ஒரு நாளா அமைஞ்சிருக்குது மேஷராசியினருக்கு.